ஆகமம் என்பது வேறு, வேதம் என்பது வேறு. ரெண்டும் ஒன்றல்ல. ஆனா சொன்னவர் ஒருத்தர் தான் சொன்னார். ஒரே ஆள் எதுக்கியா ரெண்டு சொன்னாரு அப்படின்னு கேட்டா, செய்முறைகளை சொல்வது ஆகமம். அப்படி செய்முறைகளை பயன்படுத்துகிற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்போ அது வேதம். நான் சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம சுவாமி இருக்கிறார், இங்க திருமேனி இருக்கிறது. இந்த திருமேனியை எவ்வாறு வழிபடுவது அது ஒரு கேள்வி இருக்குமானால், நீங்க வேதத்துல தூபம் காட்டும் போது இந்த பாட்டை பாடலான்னு இருக்கும், தீபம் காட்டும் போது இந்த பாட்டை சொல்லுங்கன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அமுது ஊட்டும் போது இந்த பாட்டை சொல்லுங்க அப்படின்னு வேதம் ஒரு வரையறைப்படுத்தி இருக்கும். இதுல எப்படி செய்யணுங்கிறத வேதம் சொல்லி இருக்காது. செய்முறையை படிக்கணும்னா நீங்க ஆகமம் படிக்கணும். அப்ப ஆகமத்துல என்ன பண்ண இருப்பாங்க, முதல்ல ஒரு வழிபாடு செய்யணும்னா முதல்ல உன்னை தூய்மைப்படுத்திக் கொள், அப்புறம் பொருளை தூய்மைப்படுத்து, இடத்தை தூய்மைப்படுத்து, அப்புறம் அந்த திருமேனியை எழுந்தருளை பண்ணணும். எழுந்தருளை பண்ண எவ்வாறு எழுந்தருளை பண்ணுவது, எந்த மூர்த்தியை நீ எழுந்தருளை செய்கிறாயோ அந்த மூர்த்தியை உன் நெஞ்சத்துல நினைத்து கொள்ளணும். அந்த மூர்த்தி உள்ளத்துல இருக்கணும். அவரை நீ நினைந்து, அவர் தான் இப்ப திருமேனியில வராரு என்று நீ கொண்டு வந்து சேர்த்தணும். இதெல்லாம் எங்க இருக்கிறது, ஆகமத்துல இருக்குது. சரி, உள்ள இருந்து பெருமானை நீங்க திருமேனியில வாங்க பெருமானேன்னு கேட்டு மலர் தூவியாச்சு. தூவின பிறகு என்ன பண்ணணும், இன்னென்ன பண்ணணும் என்பது வேதத்துல இல்லை, ஆகமத்துல தான் இருக்கு.